அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, 18ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது தன் வேலையில் அசதியாய் இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கம் 9:10 வாசிக்கின்ற போது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடும் செய் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆனால் சில பேர் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள், தூக்கத்துக்கு அதிகமான இடம் கொடுக்குறாங்க, சாப்பாட்டுக்கு அதிகமாக இடம் கொடுக்குறாங்க, இந்த மாம்சத்தை பிரியப்படுத்துவதற்கான எல்லா காரியங்களையும் செவ்வனே செய்கின்றார்கள். ஆனால் வேலையில பொறுப்பு இல்லாம, ஜாக்கிரதை இல்லாம, கருத்தா இல்லாம இருந்தால் நிச்சயமாக வறுமை ஆயுதம் இருந்தவனை போல வரும். வறட்சி நம்முடைய வாழ்க்கையில ஏன் காணப்படுதுன்னு சொன்னால், பல நேரங்களில் நமக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வேலைகள்ல நம்ம ஜாக்கிரதையா இல்லை. என்ன வேலை செய்யறீங்களோ அதை நல்ல எக்ஸலண்டா செய்யணும், திறம்பட செய்ய வேண்டும், உங்களுடைய முழு பலத்தை செலுத்தி செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி நான் இந்த நாளின் தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனங்கள்ல மிக அற்புதமாக ஈராம் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈராம் யார் என்று சொன்னால் ஒரு கைம்பெண்ணுடைய மகன். அவனை குறித்து வாசிக்கின்றேன், கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 7:13-14. சாலமோன், ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். தீரு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு அவனை கொண்டு வருகிறார்கள், ஈராமை. எதற்காக? இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணினுடைய மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கன்னான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனுமாய் இருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். அது அரண்மனை கட்டுவதற்கு, ஆலயம் கட்டுவதற்கு யாரையெல்லாம் கூப்பிட வேண்டும் என்று சாலமோன் யோசிக்கிறான்னு சொன்னால், அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த வேலையிலே அவர்கள் விற்பனர்களாக, பாண்டித்தியம் பெற்றவர்களாக, திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து சிறப்பாக அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றார். இந்த ஈராம் ஒரு கைம்பெண்ணுடைய மகனாக இருந்தாலும் அவனை தீரு தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்து ஆலயம் கட்டுகிற, அரண்மனை கட்டுகிற பணியிலே அவனை ஏன் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், அவனிடத்துல இருந்த அந்த திறமை. உங்களையும் சொல்லுகின்றேன், உங்களை தேடி வேலை வாய்ப்புகள் வரும், வருமானங்கள் உண்மை தேடி வரும். நீங்க என்ன செய்றீங்களோ அதை இஷ்டமில்லாம செய்யாம, பிரியத்தோடு, விருப்பத்தோடு நீங்கள் செய்கின்ற வேலை இன்னும் வடிவாக இப்படி செய்யலாம் என்பதை நீங்கள் யோசித்து சரியாய் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களை தேடி வாய்ப்புகள் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.